என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவேன். நானோ என் குடும்பத்தாரோ இந்த உலகத்திற்கோ பாவத்திற்கோ அடிமைகள் அல்ல. நாங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் தேவனுக்கு அடிமைகளாயிருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்வேன். என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்வேன். தேவனுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை தேவரீர் அகலமாக்குகிறீர் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய செயல்கள் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. இந்த ஆண்டு முடிவதற்குள் தேவனுடைய அதிசயமான செய்கைகளை என் வாழ்வில் காண்பேன். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எல்லா தீங்குக்கும் மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கிறார். எங்கள் இக்கட்டுகளில் கர்த்தரே எங்களுடைய உதவி. கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதால் எனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நாங்கள் தேவனுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறோம். கிறிஸ்து எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். நாங்கள் அன்பிலே வேரூன்றுவோம். என் காரியங்களையெல்லாம் கர்த்தர் மேல் சாட்டிவிட்டேன். தேவன் என்னை தப்புவிக்கிறார், விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார். என் சிந்தனைகளை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த சிறைப்படுத்தும் தேவ பலன் எனக்கு உண்டு. இந்த ஆண்டு நான் இழந்து போன சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள தேவன் எனக்கு இரக்கம் செய்வார். நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பேன். அவைகளால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தருடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். கர்த்தரின் பலனும் கேடகமுமானவர். வாதையின் கூடாரத்தை அணுகுவதில்லை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.